வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதனால நைட்டே நான் சில விஷயம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டே நான் பழைய சாப்பாடுல தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் நண்பர்களே. பாருங்க, ஒரு 8 மணி நேரம் ஊறினது மிளகா போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்க நண்பர்களே. அதுக்கப்புறம் தயிருக்கு முட்டை சேருமான்னு தெரியல, அதனால முட்டை வச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்ததாக எங்கள் வீட்டில் முளைச்ச பச்சை மிளகா பார்த்தீங்களா, பிஞ்சு மிளகா தான் காரம் ஜாஸ்தின்னு சொல்லி பிஞ்சு மிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மிக்சிங்க்கு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். சேலஞ்செல்லாம் இல்லை, பழைய கஞ்சி பட்டை கருவாடுன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட்றாங்க, யூடியூப் சேனல் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கிறேன், பட் இவ்வளோ சைடிஷ் வச்சு பெருசாக சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பழைய சாப்பாடு போட்டுக்கலாம். பழைய சாப்பாடு பாருங்க, அந்த காலத்துல பழைய சாப்பாடு தாங்க சாப்பிட்டுருக்குறாங்க நிறைய பேர். இது இங்கே வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு அலாசி எப்படி ஊற்றிக்கலாம் நண்பர். சரிங்களா, பிளேட் நிறைய வச்சு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். அப்புறம் தயிர், கெட்டி தயிர், நாட்டு மாட்டு தயிர் எங்கள் ஏரியாவில் தினமும் விற்றுட்டு வருவாங்க, அந்த தயிருங்க ஊற்றிக்கலாம். ஊற்றுனோம்னா கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். கரெக்டான உப்பு கூட லைட்டாக ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு அதே மாதிரி தான் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு போட்டுக்கலாம், நீ கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது வேற என்ன, இங்கே வருங்க மிளகா பயங்கர காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. வேற என்ன, முட்டை இருக்குது, இன்னைக்கு ஒரு புடி, வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, அருமையாயிடுச்சுங்க. நாக்கே ஊறுது, ஸ்மெல் அப்படியே பிரியாணி ஸ்மெல்லுங்க. இதாங்க வெஜ்ஜு, அது என்னது, ஐஸ் பிரியாணி. அருமையான ஐஸ் பிரியாணி சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அப்படியே எடுத்து ஒரு ஐஸ் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ரசித்து ருசித்து சாப்பிட போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்காங்க. வேற லெவலுங்க, பயங்கரமாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். யாராருக்கு பழைய சோறு பிடிக்கும், ஹெல்த்தியான சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பழைய சாப்பாடு பிடிச்சா வெள்ளை ஆட்டி கமெண்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். 1 2 3 சொல்லி ஆரம்பிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சேலஞ்ச் எல்லாம் இல்லை, நான் சாப்பிட போகிறேன். முதல் மிளகா, முதல் அத்தியாயம். சின்ன வெங்காயத்தோட சாப்பிட்டு ஒரு வெங்காயம், சரி 2 வெங்காயம் வச்சுக்கலாம். 2 வெங்காயம், பழைய சாப்பாடு, ஒரு கடி மிளகா. லவலுங்க. இதெல்லாம் தனியா இருந்தா எனக்கு எடுத்து ஒவ்வொன்றா அடிச்சா நல்லா துள்ளி கொட்டிடலாம். இப்பதான் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. ஆஹா, அருமை. அப்படி
அந்த சின்ன வெங்காயமும் மிளகாயும் வேற லெவலுங்க. இது எடுத்து வச்சு இது மேலே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு இது ஒரு வாய்க்கு கடி கழிச்சு லெவலுங்க. சரியான டேஸ்ட். ஆஹா அருமை. அதே மாதிரி 2 வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு முட்டை, வெறித்தனமா இருங்க. இந்த சாறு பிடிக்கும். அப்பா இதெல்லாம் சாப்பிட்டுதாங்க பின்ன முன்னாடி இருந்தவங்களாம் ஹெல்த்தியா 80-90 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. நமக்கே இப்பயே முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வேற ஆஹா சரியான ஒரு ஸ்பெஷலான சாப்பாடுங்க. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்குங்கிற மாதிரி சின்ன மிளகாய்க்கு தான் காரம் அதிகம். வேற மாதிரி முட்டை எடுத்து வச்சுக்கலாம். வச்சு இந்த மிளகாயை வச்சு பயங்கரமா இருக்குங்க. பா
இந்த 8 மணி நேரம் ஊறினங்காட்டிக்கு அந்த சாப்பாடு அப்படியே நைஸாக மாறிடுச்சு. ஆஹா, அருமை. எனக்கு இந்த கடலில் போகிறாங்க பழைய கஞ்சியும் மீனும் சாப்பிடுவாங்க. அதை பார்த்தா எனக்கு ஒரு டெம்ட் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். வீட்டில் பழைய சோறு கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் இத்தனை ஐட்டம் வச்சு அந்த பச்சை மிளகா நிறைய சாப்பாடு உங்கள் முன்னாடி இந்த உங்கள் ஸ்பெஷலோட அந்த தயிரோட கலக்கி சாப்பிடும்போது வெறித்தனமாக இருக்குங்க. ஆஹா, பக்கா. ஆஹா, பிரமாதம். தரங்கிட்டு பத்தல சாக்கு பத்தல. காலி அப்படியே. கடைசியாக ஒரு ஃபைனல் டச். யார் யார் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கிறேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஊற்றி அந்த தயிரோட ஒரு அலாசி அப்படியே இந்த தண்ணி ஒரு குடி குடிச்சு வேண்டிய. இதெல்லாம் நீங்க ஹைஜீனிக் பார்க்காதீங்க. ஏன்னா நான் சாப்பிட்டதுதான் என் கை தான். நான் சுத்தமாக கைக்கு சாப்பிட்ருக்கிறேன். இது ஏன் தட்டு தானே. இந்த மாதிரி யார் யார் பண்ணியிருக்கிறீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக 90 கிட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அருமையாக இருந்ததுங்க. இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து சாப்பாடு வீடியோ வரும். எல்லா வீடியோவும் வரும். நம்ம சேனல் ஒரு விளாக் சேனல். ஸோ நிறைய என்டர்டெய்னிங்கான வீடியோ வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆகுதுங்க. எனக்கு பர்சனல் பிரச்சனை இருக்கிறங்காட்டிக்கே வீடியோ சரியாக போட முடியல. என்னை நேரில் பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வீடியோ போடுறதில்லன்னு. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் நான் வீடியோ போடுவேன். இப்போது நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. இன்னும் 4 வருஷமாக எனக்கு மானிட்டேஷன் ஆயிருச்சு. இருந்தாலும் இன்னும் அந்த பணம் எதுவுமே வரல. நான் வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், அந்த சிரமத்தில் இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு 2 வீடியோ
போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. லவ் யூ ஆல். பாய். Yeah.